கண்ணே பூரிக்கு காளான் குருமா வச்சுக்கலாம், நிறையா இதில் வைக்கலாம், நிறையா வித்தியாசமாக வைக்கலாம். இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டில் வைக்கலாம். அதுக்கு முதல்ல வெங்காயம் மிளகா வணக்கி அரைச்சி ஊற்ற வேணும். அதனால எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அடுத்தது வெங்காயம் போடுறேன். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டு நல்லா விதவிதமாக வைக்கலாம். அதுக்கு இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டில் வைக்கலாம். போயிட்டு காளான் குருமா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வச்சா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டும் வரும். நான் 2 மிளகாய் போட்டுக்கலாம். 2 மிளகாய் போடுறேன். வெங்காயம் நல்லா செவந்து வருது. சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போடுறேன். அடுத்தது சோம்பு போடுறேன். சோம்பு போட்டு எல்லாம் நல்லா பொன்னிறமாக வரணும். பச்சை தக்காளி அது டேஸ்ட்டே வேறு மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க. வணங்கினா பச்சையாக இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு வரும். இது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வணங்கிட்டுன்னா இது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நான் கொஞ்சம் கசகசா போட்டுக்கலாம். முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாம். போதும். சரி, தேங்காய் உள்ள போட்டு. தேங்காய் துருவி வச்சுருக்கீங்களா? தேங்காய் துருவி வச்சுக்கிறேன் பாரு. உள்ள போட்டுடலாம். அதை எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கிட்டு வா. சரி, அரைச்சிட்டு வந்துட்டா. ஆட்டு இந்த கடலெண்ணெய் ஊற்றுறேன். ஊற்றி மஷ்ரூம் தாளிச்சு விட்டுக்கலாம். இது காளானை வணக்கி விட்டுருவோம். அது போய் அரைச்சிக்கிட்டு வரங்காட்டி காளான் வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சிட்டுது. வெங்காயம் போடுறேன். காளான் போடுறது. எத்தனை மணிக்கிட்ட? 2. ஏன்னா இது வெந்துக்கிட்டே இருக்கும். அதை கொண்டு போய் அரைச்சிட்டு வந்தீங்கன்னா வேகிறதுக்கும் அது ஊற்றுறதுக்கும் கரெக்டாக இருக்குது. உப்பு போடுறேன். போடுங்க. குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது மஞ்சத்தூள். போட்டு ஒரு கலக்கி விட்டு கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம்.
தக்காளி அரைக்கிறது உணக்கி வச்சுக்கிறதுனால இதுக்குள்ளே ஓட தேவையில்லை. ஏன் கடையில் வாங்கினீங்களா இல்லை வீட்டில் அரைச்சி வச்சிங்களா? நான் வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டேன். கொத்தமல்லி வீட்டில் அரைச்சது தான், மஞ்சள் பொடியும் வீட்டில் அரைச்சது தான். போதுமா? போதும். சரி நான் போய் அரைச்சிட்டு வந்துட்டா? தண்ணி ஊற்றி மூடி வைக்கிறேன், வெந்துக்கிட்டு இதை கொண்டு போய் அரைச்சிட்டு வா. கொண்டு அரைச்சிட்டு வரையா? கொண்டு அரைச்சிட்டு தானே காளான் வந்துடுச்சா? மசாலா ஊற்றி கொஞ்ச நேரம் இருந்தால் அப்படியே கரெக்டான இது வந்ததுன்னா போதும். மசாலா ஊற்றிடலாம். அந்த தக்காளியும் வரமிளகாயும் வச்சு அரைச்சதுனால அப்படியே சிவப்பு கலரில் இருக்குது. இது நம்ம குக்கரில் கூட வைக்கலாம்னு நினைக்கிறேன். வச்சு குக்கரில் வைக்கலாம், ஆனால் இந்த டேஸ்ட் வராது. ஆனால் குக்கரில் வச்சா 4-5 விசில் விட்டோம்னா போதும். தாளிச்சு விட்டு உள்ள ஊற்றி ஒரு 5 விசில் விட்டோம்னா போதும். தாளிச்சு விட்டு 5 விசில் விட்டால் போதும். ஆனால் டேஸ்ட் வந்து இது வேறு மாதிரி இருக்கும். போதுங்க, அது வெந்துச்சு இல்லை, இது அது வேறு மாதிரி இருக்கும். நல்லா வெந்துருச்சு, அதனால பச்சை வாசம் போனால் போதும். வாசம் போனால் போதும். ஒரு 2-3 நிமிஷம் என்ஜாய் போதும். நல்லா வெந்துருச்சு. தண்ணி போட்டு வா. பார்க்கலாம். இன்னும் கொதிய வரல. அதே காற்று அடிக்குதா, அதனால தீ தாண்டுது. எப்படி மூடுங்க? வாகதான் சுற்றி கல் வச்சுருக்கிறீங்களா? சுற்றி கல் வச்சுருக்கேன். காற்று அடிச்சு தீ நல்லா தாங்காதுட்டு காற்றுண்டுக்கு வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த கல். கமெண்ட்ஸில் சொல்லட்டும். சரி, பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா போதும். எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இல்லை, கண்டிப்பாக பண்ணுவாங்கம்மா. கண்ணே, பூரிக்கு கரெக்டாக வந்துடுது. கரெக்டான பதம். குழம்பு வந்து பூரிக்கு கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. காளானும் வெந்துருச்சு. பச்சை வாசம் போயிட்டுது. இது இட்லியும் தொட்டுக்கலாம். இட்லி, தோசை, பூரி எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். அது எல்லாமே மிச்சம் மீதி இருந்ததுன்னா கூட காலையில் சாதத்துக்கு வச்சுக்கலாம். சரி சரி சரி. கொஞ்சம் உப்பு பத்தாது, உப்பு போட்டால் போதும். சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நீ இறக்கி வச்சிருக்கேங்க. ஓகே. குழம்பு இன்னைக்கு இது ஒரு மெத்தடில் வச்சுட்டோம். சரி, பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா போதும். எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இல்லை, கண்டிப்பாக பண்ணுவாங்கம்மா. நான் எனக்கு தெரிஞ்ச டேஸ்ட்டில் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா, பூரிக்கு எப்படி வைக்கலாம்னு தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, இறக்குறேங்கண்ணே. இங்கே காமிங்க. ஓகே. சரி, மூடி வச்சிருங்க. சரிங்கம்மா.